பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து அநேகர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான். அதுவும் முக்கியமாக சிறு பிள்ளையில வைத்திருக்கிற பெற்றோர்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ வந்து அந்த வீடியோவில் நான் வந்து பேசியிருப்பேன். எப்படி வந்து அப்போ என் பையனுக்கு வந்து ஒரு 3 வயசு ஆச்சு, 2.5 வயசு 3 வயசு 2.5 வயசு இருக்கப்போ பேசினேன். அப்போ வந்து நான் என்னுடைய அனுபவத்தை நிறைய பகிர்ந்து கொண்டேன். இப்போ ஜெமிமா சிஸ்டருக்கு வந்து இப்போ அவன் பிறந்து கிட்டத்தட்ட 1 வருஷமும் 1 மாதமும் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சிறு பிள்ளையை வைத்திருக்கும் போது எப்படி வந்து ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஆண்டவரோட நேரம் செலவழிகிறது, பீஸ்ஃபுல்லாக மைண்டை எப்படி வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஒரு டிப்ஸ் வந்து கேட்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ வந்து உனக்கு வந்து அந்த 1 இயர்ல கண்டிப்பா ஒரு நிறைய அப்ஸும் நீ ஃபேஸ் பண்ணியிருப்ப, நிறைய டவுன்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்ப கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா நாளுமே வந்து ரொம்ப ஹாப்பியா போகும்னு சொல்லவே முடியாது. அது உண்மை. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நார்மலா இருக்கவங்களுக்கே அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ் ரொம்ப மதருக்கு, முக்கியமா அந்த மதருக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹாஃப்னு கூட சொல்ல முடியாது, 3/4 தான். அதில் 3/4ல அந்த டேஸ் ஃபுல்லாமே டவுனாக தான் இருக்கும். ஒரு சில நாள் மட்டும்தான் நமக்கு வந்து அப்பா இருக்கும். இது ரொம்ப சேலஞ்சிங்கான, முக்கியமாக ஆண்டவர் வந்து ஸ்ரீகளுக்கு வந்து அந்த ஒரு பக்குவத்தை அந்த இதை கொடுத்துருக்காரு தான் உண்மையாமே சொல்லணும். ஸோ அது அந்த வேலையை வந்து ஸ்ரீகளை தவிர்த்து வேற ஆள் செய்யவே முடியாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ப்ரெக்னென்சி டைமில் கூட உன்னால் ஆண்டவர் வந்து ஓரளவுக்கு தேட முடிஞ்சிருப்பான். அந்த டயத்துக்கும் இப்போ குழந்தை பிறந்ததுக்கும் நீ என்ன ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ஆண்டவரை தேடுற விஷயத்தில்? அதுவும் சொல்லப்போனால் அதுவும் வந்து ஆப்ரேஷன்றனால எல்லாரும் மாதிரி 1 வீக்கில் 2 வீக்லலாம் எந்திரிச்சு நார்மலாக வந்து இது பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1 மந்த்தே வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தான், பெட் ரெஸ்ட் மாதிரி தான் இருந்தது. எந்திரிக்க, தம்பிக்கு ஃபீட் பண்ண, நம்ம சாப்பிட்ற நேரம், எந்திரிக்கிற நேரம், இதுக்கு மட்டும்தான் எந்திரிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த நேரம் வந்து நம்ம பைபிளில் ரொம்ப எடுத்து உட்காந்து மணிக்கணக்காக, ஏன்னா ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, மேரேஜ் அப்பயும் சரி, பிஃபோர் மேரேஜ் அப்பயும் நமக்கு ரொம்ப நேரம் நல்லா இருந்துச்சு. அந்த நேரம்லாம் பார்த்தோன்னா தொடர்ந்து எடுத்தோன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு இதாக இருந்துச்சு. டைம் நமக்கு வந்து உட்காந்துக்கிட்டே கூட செய்வோம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ 4 மணி நேரம் நான் இந்த இடத்துல இப்படி உட்காரணுன்னா எனக்கு நமக்கு அது வந்து உட்கார முடியாது. ஒரு சில பேர் புதுசாக சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கா மாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு இடத்துல அந்த மாதிரி டைமும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பிள்ளைய வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பிள்ளை வந்து தூங்குற நேரம் தான் நம்மளே தூங்குற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பிள்ளை முழிச்சிருக்க நேரம் தான் நம்ம பாதி நேரம் ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்க அப்படி, அதுவும் ரொம்ப கை பிள்ளைங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் 5 மாதம் அந்த பிள்ளைங்களுக்கு ப்ராப்பர் வெயிட். அது இப்போ ஓவியத்துக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 40 நாள் 60 நாள் கிட்டவே ரொம்ப வெயிட் வந்து அண்டர் வெயிட்ல தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் அப்புறம் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து ஷெட்யூல் வச்சு நீங்கள் ஆப்லலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் எந்திரிச்சு அந்த பிள்ளை தூங்கினாலும் சரி, இது பண்ணாலும் சரி, எந்திரிச்சு நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் அந்த ஸ்லீப்புங்கிறது வந்து ரொம்ப இல்லை, அது வந்து ரொம்ப. அப்படிங்கும்போது எப்படா அவன் தூங்குவான், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம அவனை தூங்க வச்சுட்டு நம்ம தூங்கணும். அவன் அதுக்கடுத்து 1 மணி நேரம் கூட தூங்குவான் இல்லைன்னா எந்திரிச்சிருவான். அது அதனால நமக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல அவன் முழிச்சிருக்க நேரம் தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அப்படிதான், அவன் தூங்குற நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணோம்னு நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியல. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வரைக்குமே, இப்ப 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறமே எப்படா அவனை தூங்க போட்டுவோம், எப்படா அவனை தொட்டில் ஆட்டி முடிச்சுட்டு எப்படா நம்ம படுப்போம் அப்படின்னு தான் இருக்குமே இல்லையா. ஆனா இப்பயுமே, ஆனால் அப்போ வந்து இனிஷியல் டைமில் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணது வந்து, நான் அப்போ வந்து பிள்ளைக்காக ப்ரேயர் பண்ணோன்னா எனக்காகவே நான் வந்து என்னுடைய பலத்துக்காகவே நான் ப்ரேயர் பண்ணது ரொம்ப அதிகம். நம்ம எந்திரிச்சு உட்காந்து அப்போ அவன் முழிச்சிருக்க நேரம், அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணுற நேரம், நீங்கள் ஒரு வேளை ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற நேரம் ஒரு நல்ல டைமிங். ஏன்னா மேக்ஸிமம் 20 to 30 minutes வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா என்னதான் சுற்றி முற்றி ஆட்கள் இருந்தாலுமே அந்த நியூ பார்ன் பேபிக்கு வந்து மதர் செய்கிற அந்த ஃபீடிங் ஒர்க் வந்து வேற யாருமே பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் தான் அதை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணி ஆகணும்.
ஸோ அந்த டைம் கூட நம்ம வந்து இந்த ஃபீடிங் பில்லோலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்பெல்லாம் ரொம்ப எல்லாருமே அது கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்துச்சு நமக்கு. பின்னாடியும் நல்ல நம்ம பில்லோ வச்சுக்கலாம், முன்னாடியும் நம்ம ஃபீடிங் பில்லோ. அந்த டைமே பைபிள் எடுத்து பைபிள் ஆப்ல கூட நம்ம ஃபோன்ல தான் மேக்ஸிமம் நான் ஃபிசிக்கலா பைபிள் வந்து ரொம்ப எடுத்து வச்சு இது பண்ணலாம். ஆனால் ஃபோன்ல பைபிள் வைக்கிறது, ஹெட்ஃபோன் போட்டு நம்ம நிறைய மெசேஜ். ஸோ அந்த 2 hours ஒன்ஸ் நமக்கு அந்த 20 minutes நம்ம கிடைக்கும் போது அந்தந்த நேரத்தில் அப்படி தான் வந்து ப்ரேயர் பண்ணது வந்து அதிகம். ஸோ நான் வந்து தம்பி தூங்கினானா கண்டிப்பாக தூங்குறேன். அந்த ஒரு இது இப்போ தான் வந்து அவன் தூங்கினாலும் ஓகே, நம்ம அவன் தூங்கினா கொஞ்ச நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்ம தூங்குவோங்கிற அந்த இதில். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஏன்னா நம்மளுமே 24 hours 2 hours ஒன்ஸ் எஞ்சி நமக்கு இருக்கும்போது 12 hoursக்கு மேலே நம்ம முழிச்சிருக்க மாதிரி இல்லை, பாதி நேரம் நம்ம முழிச்சே இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த பிள்ளை வந்து ரொம்ப தூங்காதுங்க, ரொம்ப கை குழந்தைங்க வந்து ரொம்ப கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருக்குங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரி தான் அந்த ஸ்டேஜ்லாம் வந்து அந்த மாதிரி நேரம் மேக்ஸிமம் அந்த ஃபீட் பண்ணுற டைமும் சரி, அந்த பிள்ளைங்க கொஞ்சம் முழிச்சிருக்கும் போது கொஞ்சம் கை பிள்ளைங்க இருக்கும்போது நமக்கு ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கன்னா கூட நமக்கு ஹெல்ப்புக்கு ஓகே சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப கொஞ்சம் கைப்பிள்ளைக்கு அந்த ஒரு 2 மாதமோ ஒரு 3 மாதமோ கண்டிப்பாக நமக்கு யாருக்கோ ஹெல்ப்புக்கு வந்து இருப்பாங்க. அந்த டைம் அவங்க ஹெல்ப்புக்கு இருக்க நேரம் நம்ம கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து, ஏன்னா அவங்க கொஞ்சம் அழுதாலும் அந்த பிள்ளையை பார்த்துப்பாங்க, ஏதோ ஒன்றால் பார்த்துப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு டைம் கிடைக்கும், நம்ம ஃபுல் டே அந்த பிள்ளையை பார்க்குவோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் அந்த ஃபீடிங் டைம் வந்து ரொம்ப முக்கியமான அதில் வந்து ஆண்டவர்கிட்ட எடுத்தது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை முழிச்சிருக்கும் போது ப்ரேயர் பண்ணுது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து அந்த டைம்ல நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்து ஆகும். யாருக்கா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்குமே டிப்ரெஷன் ஆகுது. இப்ப சி செக்ஷன் ஆனாலும் அதை விட உங்களுக்கு ஒரு படி அதிகமா டிப்ரெஷன் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அந்த மைண்டை நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும். ஏன்னா டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளேயே நம்ம போனோம்னு வாங்களேன், நம்மளால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் அந்த 3 months கிட்ட ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு எனக்கு. நான் அந்த 3 monthsல எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை, அந்த சின்ன பிள்ளைக்காக நான் ப்ரேயர் பண்ணேன்னா எனக்காக நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணது தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர், ஒரு சில பேர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்புவாங்க, எனக்கு குழந்தை வேணும் ஜெபம் பண்ணேன், ஆனால் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு பிள்ளை மேலே இருக்கிற அன்பே போன மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலா ஏன்டா இந்த பிள்ளை உருவாச்சு அப்படின்ற மாதிரி. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா இருக்கும். ஏன்னா நானுமே அந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கேன். அப்படின்னா அவனை வச்சுட்டு இருக்கப்போ அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனா இருக்கும். ஆனா இந்த பெயின் வந்து அதான் சொல்றேன், இந்த பெயின் வந்து உங்களுடைய கணவரோ அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை, ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்ததான இந்த ஒரு இதுதான், எப்படி சொல்ல, ஒரு பாதை, இந்த பாதை வந்து எல்லா பெண்களும் ஒரு சில நேரம் என் ஹஸ்பண்ட்லாம் தூங்கும் போது எனக்கு எரிச்சலா வரும், அவங்களெல்லாம் தூக்கி போட்டு நல்லா அடிக்கலாம் அப்படிலாம் இருக்கும். ஆனா என்னன்னா நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருக்கும் போது எந்திரிச்சுன்னு தொட்டில் ஆட்டிகிட்டே அவனுக்காக உட்காந்து 2 மணி நேரம் நம்ம அப்படியே ஆட்டிகிட்டே இருக்கும் போது அவங்க நல்லா தூங்கும் போது நமக்கு வந்து இதா இருக்கும். ஆனாலும் அதை வந்து நம்ம அட்வான்டேஜா வேற யார்ட்டையுமே கொடுக்கவே முடியாது. ஃபீட் பண்ற ஒர்க்கை மட்டும் நம்ம வேற வழியே இல்லை. குளிக்க வைக்கிறது கூட வேற யாராவது அம்மாவோ யாரையாவது லேடிஸ் யாராச்சும் வச்சு கூட நம்ம குளிக்க வச்சுக்கலாம். மற்ற ஒர்க்கு கூட கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கூட பண்ணிக்கலாம். அந்த ஃபீடிங் டைம் மட்டும் நம்ம வேற வழியே இல்லை. அதை நம்ம கத்தருக்குள்ள சந்தோஷமா நம்ம அதை பண்ணணும். அதே சமயம் சொன்ன மாதிரி அந்த டைமே நம்ம ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நம்ம ஆண்டருக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயும் வந்து ஏன்னா எனக்குமே நிறைய பிசாசு வந்து எனக்கு டெலிவரி முடிஞ்ச அன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே படுக்க வச்சிருந்தான். அவள் பெட்லலாம் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தா. அது வந்து எப்படி சொல்ல, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே அந்த ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து எனக்கு எதுவுமே சாப்பாடு தரல, ஒன்றுமே தரல. ஆனால் எனக்கு கூட நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த அளவு பசி இல்லை, அதனால நான் மேனேஜ் பண்ணி நினைக்கிறேன். அது வந்து ஆனா எனக்கு வந்து எப்படி சொல்ல, நான் தம்பி வந்து காலையில 5 மணிக்கு 5:45 பிறந்தது. எனக்கு கொஞ்சம் கான்சியஸ் வந்தது அந்த 7 மணி 8 மணிக்கு போல. எனக்கு அப்பவே வந்து ரொம்ப பெயினா இருந்துச்சு. அப்படி பெயின் இருந்து நான் பெயினுக்குலாம் ரொம்ப அழுதேன். அப்புறம் அழுதது இதெல்லாம் முடிச்சு எனக்கு நெக்ஸ்ட் டே எத்தனை மணிக்கு 11 மணிக்கு மேலே தான் நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்ததையே கொஞ்சம் என்னை வந்து இப்படி அந்த பெட்டிலேருந்து கொஞ்சம் நிமித்தி விட்டாங்க. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப எனக்கு அந்நேரம் பிசாசு என்னை ரொம்ப பயங்கரமாக போராடிருச்சு. இப்படி தான் உன்னால் எந்திரிக்கவே முடியாது, உன்னால் நடக்கவே முடியாது, இப்படி தான் அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு நைட்லாம் ரொம்ப தூக்கமும் வரல, ரொம்ப போராடிருச்சு. பிள்ளை பிறந்ததுக்கு சந்தோஷப்படவா இல்லை நமக்கு இருக்க வேதனையை விட நம்ம மனசில் ரொம்ப ஒரு அது தானாவே பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு டிப்ரெஷன் வரும். அது எல்லாருக்குமே வருது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அது மெடிக்கல் ரீதியா சொல்றாங்க. ஆனாலும் ஸ்பிரிச்சுவலாவுமே நமக்கு ஒரு குழந்தைன்ற ஒரு ஜெயம். அது பிறக்கும் போது அதை நம்ம கையில எடுக்கும் போது
நமக்கு ஒரு உண்மையாமே ஒரு இது வருது. ஆனா வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் வந்து அந்த பிள்ளை பெற்ற உடனே அவ வேதனையோடு பிள்ளை பெறா, ஆனா பெற்றது ஒரு சந்தோஷம் அடைகிறா. அந்த அந்த ரிலீஃப் அந்த சந்தோஷம் இருக்குது. ஆனா நம்ம பிசிக்கலா ஒரு மதரோட பாடியில நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் வரனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா அவ்வளோ நாள் வந்து நம்ம நல்லா கேரிங்காக, அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் நம்ம நல்லா ஓவர் கேரிங் பண்ணுவாங்க. அந்த கேரிங் அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும். நம்ம மேலே அந்த ப்ரெஷர் வந்த மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப, அதுவும் எதுக்கு தான் தொட்டாச்சு நீங்க எதுக்கு தான் அழுகுறோம்னே தெரியாது. நான்லாம் நிறைய நேரம் அழுதுருக்கேன். எதுக்கு அழுகுறேனே தெரியாம நான்லாம் நிறைய நேரம் அழுதுருக்கேன். அந்த மாதிரி டைம்லாம் வந்து இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே நடக்கிறது தான். அதனால நீங்க வந்து டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணாதீங்க. நியூ மாம்ஸ் நீங்க கண்டிப்பா அதை பார்ப்பீங்க, ஐயோ நம்ம மட்டும் தான் ஒரு அப்நார்மலா நம்ம இருப்போமோ அப்படின்னு. இது நிறைய பேர் வெளியே பேசுவாங்களா என்னன்னு தெரியல, பேசியிருப்பாங்க மேபி. ஆனா நீங்க அதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் மறந்துருக்கும். இப்ப அம்மாட்ட அத்தைட்ட எல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் கூட சில நேரம் மறந்துருப்பாங்க. அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணாம இருந்திருப்பாங்க. என்னடா நம்ம தான் ரொம்ப வீக்கா இருக்கோமோ, எல்லா பெண்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. ஏன்னா பைபிளே சொல்லுது எபிரேய ஸ்திரீகள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உண்மை, அது உண்மைதான். அந்த காலத்துல உள்ள பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. ஸோ அதான் அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கே வந்து ஒரு காமனாகவே நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து செயல்படுறான்னு நமக்கு வர்றதான அந்த டிப்ரெஷனை தாண்டி அதையும் நம்ம மேற்கொண்டு அந்த டிப்ரெஷன் தாட்லேயே நம்ம அதை ஓவர் திங்க் பண்ணாமல் அந்த நேரத்தில் அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லி அந்த நேரத்தில் ஆவிக்குரிய செய்திகளையும் ஆண்டவருடைய பாடல்களையும் கேட்டு நம்மளை இன்னும் அதிகமாக கம்ஃபோர்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்காக நம்மளும் ஜெபிக்கணும். ஏன்னா ஓவியத்தெல்லாம் பிறந்த 60 நாள் வந்து அவன் ரொம்ப பிறந்த அந்த நாள் வந்து ஒரு 7 நாள் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வர அந்த 7 நாள் நல்லா இருந்தான். அதுவும் அப்பயுமே அவனுக்கு வந்து கடைசி போக அவனுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துச்சுன்னு சொல்லி அந்த வரப்போன்னு சொல்லி அந்த இதுலலாம் வச்சு ஃபோட்டோகிராஃபிலலாம் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஆனால் போக வந்து வெயிட் ரொம்ப டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நம்ம தான் இன்னும் நல்லா ப்ரேயர் தான் அவனை வந்து திருப்பி அந்த பழைய ஃபார்ம்க்கே அவனை கொண்டு வந்துச்சு. ஒரு நார்மலா இருக்கிற அந்த ஹெல்த்தியான வெயிட்டுக்கு அவனை கொண்டு வந்தது வந்து ப்ரேயர். இன்னைக்கு அவன் பின்னாடி எங்களால ஓட முடியல. அந்த மாதிரி இப்ப வந்து நல்லா ஹெல்த்தியா வந்து மாறிட்டான். ஆனா வந்து அந்த வந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஒன் இயர் ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு 3 months வந்து உண்மையாலுமே பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல. ஏன்னா கண்டிப்பா பிசாசு வந்து நம்ம காதுல வந்து இதுதான் சான்ஸ் நம்ம, ஏன்னா அது கொஞ்சம் நம்ம வீக்கா இருக்க நேரம் தான். நம்ம டிராஸ்டிக்கா நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் பைபிள் வாசித்தவங்க, அது முக்கியமா இப்ப C-செக்ஷன் பண்ணவங்க இப்போ 4 மணி நேரம் எழுந்துனீங்க டெலிவரி ஆன உடனே உட்கார அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஒரு 1 year நல்லா ரெக்கவர் ஆனா 2 years கூட ஆகும் நல்லா இதாகும்னா. இப்பயுமே ஒரு சில நேரம் கண்டினியூஸா இப்படியே உட்காந்து 3 to 4 hours வந்து அசையாம உட்காந்துட்டோம்னா கண்டிப்பா பேக் பெயின் வந்து வந்துடும். நான்லாம் வந்து அவன் எனக்கு இப்போ அவனுக்கு 4 வயசு ஆகுதுன்னா அவனுக்கு 2.5 வயசு ஆகும்போது தான் நான் நல்ல ஸ்லீப்பே எனக்கு ஃபுல் நைட் வந்து கம்ப்ளீட்டா தூங்குறது அப்பதான் வந்துச்சு. ஏன்னா அப்பதான் அவனும் ஆரம்பிச்சான் தூங்க. 7 மணி நேரம் நம்ம நைட்டு பால் குடிச்சிட்டு படுத்தானா கரெக்டா 7 மணி நேரம். அப்பதான் அந்த 2.5 வயசுலதான் நமக்கு வந்து ஃபுல் இதாகுது. ஆனா ஒரு சில பேருக்கு இப்ப நீங்க சூழ்நிலை நிமித்தம் உங்களுக்கு அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் முடியறக்குள்ளே அடுத்த பேபி கூட வந்துடும். ஸோ 2 பேபியை வச்சு சமாளிக்கிறது இதை விட ஒரு பெரிய ரொம்ப ஒரு விஷயம். ஆனா நான் இது என்ன சொல்றேன் அப்படின்னா, உண்மையாமே ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்திரீகளுக்கு வந்து ஒரு பெரிய கிருபை கொடுத்துருக்காருன்னா, மனதைரியத்தை கொடுத்துருக்காருன்னா சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு யாரு கேட்டனாலும் சரி, ஒரு கணவர்கிட்டயோ உங்ககிட்டயோ உங்க பிள்ளைங்களை ஒரு 4 மணி நேரம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா, ஒரு சில வளர்ந்த பிள்ளைகளே பாத்துக்க முடிய மாட்டேங்குது. அது சின்ன பிள்ளைங்களா கொடுத்தா களை தெரிச்சு ஓடியே போயிடுவாங்க அவங்கலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை கொடுத்துருக்காருனோம்னா நம்ம அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை தவிர்த்து அந்த பிள்ளையை வந்து வேற யாருமே பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த ஜேர்னியில் வந்து ஒரு சில பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணாமையும் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து உனக்கு உன் மனநிலை வந்து எல்லாருமேலேயும் கோவப்பட வச்சிருக்கும். அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ண? அது ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீ இன்ஸ்டாகிராமில் கூட ஒருத்தவங்க போட்டதா சொன்ன, ரொம்ப கோவப்பட்டு அந்த ப்ரெஷர்னால. ஆமா, நான் இப்போ முந்தானேத்து கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் அவங்க போட்டிருந்தாங்க, அவங்க யாருன்னு தெரியல. நான் அவங்க போட்டேன், எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனசுல ரொம்ப பாரமாச்சு. எனக்கு ரொம்ப எல்லாரும் பண்றீங்க. மேபி நீங்க கூட பார்த்துருக்கலாம், ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு வந்து 4 வருஷத்துலேயே 2 பிள்ளைங்க போல. ஆனா அந்த அவங்களுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் இருந்துமே ஹெல்ப் பண்ணாம விட்டனால அவங்க கடைசியில் ஒரு நாள் ரொம்ப டிப்ரெஷன்ல முத்தி கடைசியில் வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் அடிச்சு வரைக்கும் பயங்கரமா பண்ணி இவங்க வந்து சின்ன பிள்ளைகளை இவங்க வந்து அப்புறம் கடைசியில் அவங்க சைக்காட்டிக்கில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அவங்கள அட்மிட் பண்ண மாதிரியும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க வந்து ரீல் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சைக்காட்டிக்கா இல்லை, இவங்க இத்தனை நாள் 4 வருஷம்
பிள்ளையை பார்க்காம இவங்க எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்புக்கு வராமல் இருந்தவங்க இவங்க சைக்காட்டிக்கா என்னன்னு தெரியல, என்னை இந்த அளவுக்கு இப்படி மாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போட்டிருந்தாங்க. உண்மையாமே எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நமக்கு சில நேரம் நம்மளே வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன்ல இருப்போம். ஆனால் அவங்க ஒருத்தவங்க ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப அடியாழத்துல பதியும். அது ஒருவேளை நீ பார்த்துட்டு இருக்க ஒரு பெரியவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஒரு பார்த்துட்டு இருக்க ஒரு ஆண்களா இருந்தாலும் சரி, ஒரு பெண்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தால் இந்த மாதிரி யாராச்சும் ஒரு சகோதரி உங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஹெல்ப் கேட்டாங்கன்னா தயவு செய்து வந்து அவங்களுக்காக நான்லாம் என் பிள்ளைய கண்டிப்பா கொடுத்துருவேன். நான் வந்து ஹெல்ப் கேட்காட்டினாலுமே நான் கொடுத்துருவேன், நீங்க கொஞ்சம் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில நியூ மாம்ஸ் அந்த தப்பும் பண்ணுவாங்க. என் பிள்ளைய நானே தான் தூக்குவேன், நானே தான் பாத்துக்குவேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான சுமையை நீங்க உங்களுக்கு நீங்களே இது பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சில நேரம் வாய் திறந்து கேளுங்க, அவங்களா நம்ம கிட்ட வரணும்னு நினைக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேலைகள், அவங்களுக்கும் வேற இருக்கும். நீங்க அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. அவங்க பண்ண மாட்டேன் அப்படிங்கறது வந்து 2வது விஷயம். ஆனா ஹெல்ப் கேட்கறது நம்ம தான் கேட்கணும். ஏன்னா எல்லாருமே ஏன்னா நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த டைம்ல நம்ம ஃபேஸே கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ஒரு சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, அவங்களா வீட்டுல உள்ளவங்களும் அவங்களா அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணணும். நான் இவ்வளவு நேரம் வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாதா, அவங்களா வந்து பிள்ளையை தூக்கலாம்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை ரியாலிட்டி பார்த்தோம்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஓகே இவ பிள்ளையை ஹேண்டில் பண்ணிக்குவா போல அப்படின்னு நினைச்சுதான் இருப்பாங்க. நம்மளாம் அந்த ஹெல்ப் கேட்காததைக்கு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. கொஞ்ச நேரம் நீங்க ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எனக்கு கொடுங்க, கொஞ்ச நேரம் பிள்ளையை கொஞ்சம் இப்படி வெளியே கொஞ்சம் இப்படி நடத்தி கூட்டு போங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு. ஒரு உங்களுக்கு ரொம்ப பீக் டைம்ல இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா நான் ஒரு அரை மணி நேரம் நான் படுத்துட்டு வரேன், ஒரு அரை மணி நேரம் மட்டும். ஏன்னா ஒரு சில நேரம் அந்த அரை மணி நேரம் ஸ்லீப்பே நம்மளை வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயங்கர ஆக்டிவா வைக்கும். ஸோ எனக்கெலாம் வந்து நிறைய நேரம் வந்து, ஆனால் உண்மையுமே எங்களுக்கு வந்து உண்மையாக ஆண்டர் கிருபையில் ஹெல்ப்புக்கு வந்து எங்களுக்கு வந்து அம்மா அப்பாவும் சரி, சகோதரோ சரி, எங்களோட ஹஸ்பண்டோ சரி, எங்களுடைய உறவினர்களோ சரி ஹெல்ப்புக்கு வந்து இருந்தாங்க. அதனால பிரச்சனை. உண்மையாக ஹெல்ப்புக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குதான ஒரு பெண்களாக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் கணவர்கிட்டனாலும் சொல்லுங்கள், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வைங்க, அரை மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கும் போது ஆளுக்கு ஒரு அரை மணி நேரம் மேனேஜ் பண்ணுறப்ப நம்ம ஒரே ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்டையுமே ஃபுல் பேர்டன் கொடுக்க முடியாது. அது கண்டிப்பா ரொம்ப ஒரு தவறான ஒரு இது. யார்ட்டையுமே அப்படி ஃபுல் பேர்டன் வந்து இது பண்ண முடியாது. ஆனா ஸ்பிளிட் பண்ணி இப்போ உங்க குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, இல்ல பக்கத்துல தெரிஞ்சவங்க ஒரு ரொம்ப நல்ல ட்ரஸ்ட், அவங்களால அவங்க மேல ட்ரஸ்ட் வைக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து கொடுக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் கொடுக்கலாம். இப்படி வந்து கொடுக்கும்போது அந்த பேர்டன் வந்து ரொம்ப குறையும். கண்டிப்பா அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பண்ணலாம். மாதிரி இந்த மாதிரி நேரத்துல நம்ம வீட்டு வேலைகள்லாம் செய்வோம். அந்த மாதிரி செய்யற நேரத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருங்க. நம்ம உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு நான் ப்ராப்பரா நான் 4 பாட்டை படிச்சு நான் 2 அதிகாரம் வாசித்து நான் முழங்கால் படிக்கிட்டு தான் ப்ரேயர் பண்ணுவேன்னா நம்ம இந்த ஜேர்னில நம்மளால பண்ணவே முடியாது. நீங்க குக் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணலாம், பிள்ளைக்கு பாலாத்தும் போது நீங்க ப்ரேயர் பண்ணலாம். பாதி நேரம் நைட்ல இப்பெல்லாம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் அவனுக்கு இடையில எந்திச்சு போய் பாலாத்தும் போது அந்த நேரம் அந்த தூக்கத்துல கண்டிப்பா நம்ம முழிப்பது, அந்த நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஒருவேளை ஃபீடிங் மதரா இருந்தாங்கன்னா மிட் நைட்ல நீங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணி நீங்க எந்திரிக்கும் போது நீங்க ப்ரேயர் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா ஒரு பிள்ளை வந்து 2.5 வயசு, நான் சொல்ற மாதிரி 2.5 வயசு 3 வயசு வரைக்குமே சில பிள்ளைங்க வந்து டப்பா பால்ல குடிப்பாங்க. ஸோ நம்ம மிட் நைட்ல போய் ஆத்திரமா தான் வரும். அப்போ நமக்கு ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து வரதான் செய்யும். அப்போ அது வரைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் குட்டி குட்டியா டைம் எடுக்கும். 5 மினிட்ஸ் அங்க, 10 மினிட்ஸ் இங்க, 1/4 மணி நேரம் இங்க, இப்படியே நம்ம சேகரிச்சாலே நமக்கு வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுன மாதிரி இருக்கும். நம்ம அந்த ப்ராப்பர் மைண்ட் செட்டை விட்டுருங்க. நீங்க வந்து ஐயோ நான் ரொம்ப பின்மாறிட்டேனே, ஐயோ என்னால பண்ண முடியல. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்படிதான் ப்ரேயர் பண்ணி தான் முடியவும் செய்யும். உண்மையாமே உங்களுக்கு உண்மையுமே ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட, ஏன்னா பிள்ளைங்கள ரொம்ப பச்சை பிள்ளைய வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் பிள்ளையெல்லாம் நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் நீங்கள் யாரோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அது ஃபீடிங் மதர் வந்து விட முடியாது. 4 மணி நேரம் அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம அப்படி விட முடியாது. அது வந்து ரொம்ப தவறான இதுவும் கூட. ஏன்னா அதையும் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்ம தான் வந்து அந்த கிடைக்கிற கேப்பில் நீங்கள் ஈவன் நீங்கள் குளிக்கும் போது கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். அப்போல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நீங்கெல்லாம் குளிக்கும் போது கண்டிப்பா வேற யாராச்சும் பிள்ளை ஹேண்டில் பண்ண தாராளமா நீங்க அரை மணி நேரம் கூட டைம் எடுத்துக்கோங்க குளிக்க. சீரியஸ்லி சொல்றேன். அந்த மாதிரி டைம்லனா நம்ம தாராளமா நம்ம பண்ணலாம். நீங்க ரெஸ்ட்ரூம் போகணும், நீங்க அதெல்லாம் வந்து ஆண்டர் பார்க்கவே மாட்டார். நீங்க இருதயத்துல இருந்து என்ன பேசுறீங்க அப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டைம் சேவ் பண்ண முடியும் இந்த பிள்ளைங்க வளர்ற வரைக்கும். சொன்ன மாதிரி அந்த 2 வயசு வரைக்கும். ஏன்னா நானே இப்போ வந்து ஒரு சில நேரம் கம்ப்ளீட்டா ஸ்லீப்பே இருக்காது. சொல்லப்போனா எனக்கு நேத்துலாம் கூட இன்னைக்கு கூட அவன் 2-2:30 வரைக்கும்
ரொம்ப தூங்கவே இல்லை. அதான் நான் சொல்றேன், அவனை இந்த ஜேர்னி தொட்டில்ல- வந்து நம்ம நினைக்கிறத விட லாங்கா போகும் சில நேரம். நானுமே அப்படிதான் நினைப்பேன். சரி நமக்கு ஒன்ஸ் நம்ம அவனுக்கு 1 வயசு ஆயிடுச்சா நம்ம ரொம்ப ஃப்ரீப்பா அப்படின்னு நினைப்பேன். ஆனா உண்மையா நான் சொல்றேன், கம்ப்ளீட் ஃப்ரீனஸ் எப்போ வரும்னா 2.5 வயசு ஆகும். 2.25 2.5 வயசு ஆகும். அப்பதான் பேக் டு நார்மலுக்கு வர மாதிரி இருக்கும். ரொம்ப நார்மலுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ கேபியெல்லாம் எடுத்துட்டோம்னா அவன் விடிய நைட்டு வந்து தூங்க மாட்டான். நான் பகல் கொஞ்சம் இதான இப்போ நல்லா மாறிட்டான். இப்போ அவனோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் மாறிடுச்சு. ஆனால் அவன் 1 வயசு 2 வயசு இருக்கும்போது அப்படிதான் இருந்தான். ஆனால் இப்போ ஓவேத்தோட ஸ்லீப்பிங் பேட்டர்னும் ஜெயிச்சான். நைட்டு தூங்குவான், ஆனால் சினிங்கி தூங்குவான். நம்ம ஆட்டி விட்டுட்டே இருக்கணும். கேவியா அப்படிதான் ரொம்ப ஆட்டி விட்டே இருக்கணும். அந்த ஆட்டுற டைம்ல தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோ நாங்கள் இது பண்ணுறோம், கீழே லிங்க்ல போடுறோம், அதே பாருங்க. அவனுக்குலாம் வந்து 2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஆட்டிருக்கும். இவனுக்கு 2 மணி நேரம் ஆட்டினாலுமே ஆனால் எப்படி சொல்ல, இப்போ நான் அவனை ஒரு 10 மணிக்கு தூங்க போறேன்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த கேப்பில் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லைட்டாக சினிங்கி இது பண்ணுவான். அவன் சினுங்கிற நேரம்னா 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆட்டி விட்டு தூங்கணும். இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமானது. நமக்கு வந்து அந்த ஸ்லீப்பே கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். நான் ஒரு அது என் தங்கச்சிலாம் வந்து எப்படி இருப்பானா, வாலி பாய்ஸ்லாம் தூக்கத்துல எழுப்புனோம்னா தலைவலி வந்துடும் அவளுக்கு. உண்மையா இப்பெல்லாம் அந்த தலைவெல்லாம் ஆண்டோர் தான் அதெல்லாம் நான் நினைப்பேன், நான் எனக்கு பிள்ளை பிறந்தப்ப நீ எவ்வளவு நேரம் வேணாலும் நீ ஆட்ட சொல்லு, ஆட்டி முழிச்சுக்கிறேன். அதாவது எப்படின்னா அவ தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் பிள்ளைய கொடுத்தா பாத்துக்குவா. ஆனா தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவளை எழுப்பினோம்னா அவளுக்கு தலைவலி வந்துடும், ரொம்ப இதாயிருவா. அதனாலயே நான் வந்து அவ தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள்கிட்ட பாக்கணும்னு நினைப்பேன். அது உண்மையாவே அப்படி ஒரு ஒத்த தலைவலியிலலாம் நான் அதை வந்து இன்னொரு டைம் நான் சாட்சி சொல்றேன். அந்த ஒத்த தலைவலியெல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன். மத்தியானம் எங்கேயாச்சும் கடைக்கு போயிட்டு வந்தா, மத்தியான நேரம் இதா இருந்தோம்னா, எனக்கே ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுநாள் என்ன தைக்காம போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு தலைவலி, பாதி நேரம் எனக்கு தலைவலின்னு தான். நான் எப்படி காலேஜ் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வந்தா தலைவலிக்கும் சொல்லவே முடியாது. பாதி நேரம் அந்த தலைவலியில தான் இருப்பேன். எனக்குன்னு இருக்க அந்த தைலம் அது இதுன்னு என்னத்தையாச்சும் போட்டுட்டு அப்படிதான் இருப்பேன். உண்மையாலுமே ஆண்டர் இப்பெல்லாம் அதெல்லாம் பயங்கரமான ஒரு விடுதலை கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு சாட்சி தான். நான் கண்டிப்பாக அது அந்த சாட்சியை நான் இன்னும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த பிள்ளைங்க விஷயம் வரும்போது நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஸ்லீப்லேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆண்டருக்குரிய இதுலேயுமே நம்ம எப்படி சொல்ல, முன்னாடி இருந்த மாதிரி அதே ரேஞ்ச்லயே நம்ம வந்து இருக்க முடியாது. அதான் இப்ப நீங்க வாலி பாய்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஒரு டைம். அதை வந்து சொல்லவே முடியாது. அப்படி ஒரு டைம். நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு மலையில ஏறி உட்கார்ந்தாலும் சரி, மாடியில ஏறி உட்கார்ந்தாலும் சரி, யாரும் கண்டுக்க போறது கிடையாது. ஓகே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப அப்படி கிடையாது. 4 மணி நேரம் நம்ம இல்லாட்டினா அங்க வீடா இருக்காது. அதனால நம்மள வந்து கணவரும் தேடுவாங்க, பிள்ளைகளும் தேடும். அதனால சோ அந்த ஒரு 4 மணி நேரம் நம்ம எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துக்கு போறணுன்றதே ரொம்ப வந்து இதான ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துலயும் அதுக்காக நம்ம ஆண்டவர் அப்ப இனிமே ஆண்டரோட ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைனே பண்ண முடியாதா? சேஞ்ச் ஆஃப் சீசன். நீங்க உங்களோட என்விரான்மெண்ட் இனி வரும் நாட்கள்ல இப்படிதான் பழகிக்கணும். இனி இந்த ஸ்டேஜ் எப்ப கிடைக்கும்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா காலேஜ் இந்த மாதிரி படிச்சு அவங்களா எந்திரிச்சு அவங்களா ஹோம்ஒர்க் பண்ணி அவங்களா சாப்பாடு எடுத்து வச்சு அவங்களா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சு ஒரு 8th 7th 8th வரணும். அந்த மாதிரினா அவங்களாவே எல்லாம் பண்ற அப்பனா நமக்கு வந்து அந்த டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்குள்ள கிட்டத்தட்ட 10-12 வருஷம் இருக்கா இல்ல 12 வருஷமும் எனக்கு எப்போ அந்த மாதிரி நேரம் கிடைக்குதோ அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்தேன்னா நம்ம தான் தோத்துட்டோன்னு. இந்த பிசாசு நம்ம கிட்ட இப்படிதான் பேசும். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா நான் மாத்திக்கிட்டேன். முன்னாடிலாம் அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு நான் இப்ப எந்திரிச்சேன்னா இந்த டைம்ல இப்படின்னு அப்படியே பக்காவா அந்த ஷெட்யூல் படி எனக்கு நடக்கணும். நடக்கலன்னா எனக்கு எரிசலாம் வரும். ஆனா இப்போ வந்து நான் ரொம்ப மாத்திக்கிட்டேன். ஒரு சில நேரம் அன்னைக்கு உண்மையாமே என்னால் பிசிக்கல் பைபிள் எடுத்து உட்காந்து அன்னைக்கு எனக்கு படிக்க முடியலன்னா பிசாசு வந்து நீ இன்னைக்கு பைபிள் படிக்கல, நீ ரொம்ப மோசமானவனா, உண்மையாமே நான் இன்னும் எடுத்து முடிக்கலன்னா நான் ஃபோன்லயாச்சும் ஒரு 2 அதிகாரமாச்சும் எடுத்து உட்காந்து படிப்பேன். அப்படி நம்ம மாத்திக்கணும். அட்லீஸ்ட் இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய ஸ்மார்ட் போன் இருக்கு. அட்லீஸ்ட் ஆடியோ பைபிள் இருக்கு. ஆடியோ பைபிள் ரொம்ப இயர்போன் போட்டு கூட நீங்க ஆடியோ பைபிள பிள்ளை தொட்டி ஆட்டி விட்டு பாட்டி கேட்டுட்டே ஏதோ நம்ம வந்து ஆண்டாட்ட ஹெட்செட் மட்டும் வச்சிருக்கோங்க. நீங்க இந்த இயர்போன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஹெட்செட்டை வந்து நம்ம எல்லா பக்கமும் தூக்கிட்டே போக முடியாது. இயர்போனுமே ஒரு காதை வச்சுக்கோங்க, ஒரு காதை கீழே விட்டுக்கோங்க. ஏன்னா இன்னொரு டைம் வேற பிள்ளை அழுதா கூட ஆமா நம்ம அதுலயுமே நம்ம ரொம்ப எப்படி ஞானமா செயல்படணும். நம்ம பெண்களாகிய நாம வந்து ரொம்ப ஞானமா நம்ம செயல்படணும். ஸோ ஒத்த காதுல மட்டும் வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேஷன் இதுலயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். இதை பார்த்துட்டு இதை விட்டுறக்கூடாது, அதை பார்த்துட்டு இதையும் விட்டுறக்கூடாது. ரொம்ப லோவா ரொம்ப ஒரு இது வந்து ஒரு இதுக்கு ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸும் ஒரு இதுக்கு ரொம்ப லோ இம்பார்ட்டன்ஸும்
அப்படி இல்லாமல் ரெண்டுமே மேனேஜ் பண்ணும். ரொம்ப டஃப்பான ஜாப் தான், அதான் சொல்கிறேன், ரொம்ப டஃப்பான ஜாப். மொதல் 3 மாதம் 4 மாதங்கிறது, அதுவும் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு 3 மாதங்கிறது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயந்தான். அடுத்து 1 இயர் வரைக்கும் அந்த பேபி வந்து நார்மலாக கொஞ்சம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் இதுதான். ஆனால் ஸ்லீப் வந்து நமக்கு வந்து அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சும் நம்ம ஸ்லீப்பை வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ். அது அந்த பிள்ளைங்களோடைய அவங்க எப்படி மாறுறாங்கன்றத பொறுத்து. ஒரு சில பிள்ளைங்க வந்து மேபி 2 வயசுலேயே இது பண்ணலாம். ஒரு சில பிள்ளைங்க இன்னும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆனாலும் ஃபீடிங்கே நிப்பாட்டாத பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த அந்த கேஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். இப்போ வந்து நாங்களாம் வந்து 1 இயர் அவ்வளோதான் எங்களால் முடிஞ்சு. 1 இயர் தான் அவனுக்கா இருந்தாலும் சரி இவனுக்கா இருந்தாலும் 1 இயரோட 2 பேத்துக்குமே சரி ஓபேத்துக்குமே அந்த 1 இயரோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுமே பிள்ளைங்களுமே அவங்க உண்மையாமே சாலிட் ஃபுட் எடுக்கிறது நல்லது. பிள்ளைகளுமே அதுக்கு ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து அப்படியே மறந்துட்டாங்க. அவங்களுமே அப்படியே கேஷுவலாக அப்படியே அவனுக்குமே ஒரு லைட்டாக ஒரு காய்ச்சல் மாதிரி வந்துச்சு, அதோட அவனும் அப்படியே மறந்தான். இவனுக்குமே அதே மாதிரி தான் ஒரு நாள் இதே மாதிரி தான் ஃபீவரோ சளியோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு சிரப் ஊற்றி இதுலலாம் நல்லா தூங்கினா அது அப்படியே விட்டது தான். ஸோ 2 பிள்ளைங்களுமே அப்படி தான் அப்படியே 1 இயர்லேயே நாங்கள் ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால அந்த ஒரு இப்போ வந்து அந்த ஒரு 1 இயர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 1 இயரில் இப்போ ஓரளவு நல்லாவே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் பிள்ளைங்க. ஏன்னா இப்போ வந்து பகலில் நேரம் சரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குங்க. ஸோ அந்த நேரம் வந்து நம்ம ஒர்க்கும் எதை சொல்கிறதில்ல, ஒர்க் பண்ணுற நேரமும் நீங்கள் தாராளமாக ப்ரேயர் பண்ணுங்கள். ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேஷன் வச்சு ஒர்க் பண்ணுற நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள். பிள்ளைங்க தூங்குற நேரம் கொஞ்சம் டைம் எடுத்து தூங்குங்க. இப்போ பகலில் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் தூங்குனா தூங்கவும் செய்யுங்க. அக்கா நீங்கள் தூங்காதீங்க, ஆண்டு சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்குதா ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு இடத்துல நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒரு டீயோ காஃபியோ ஏதோ எடுத்து வச்சுட்டு கூட உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இதான் நான் போகிற ஒரு சூழ்நிலை, நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க, நான் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கேன், என்னை எடுத்துக்கோங்க, என்னை யாருமே கேர் பண்ணிக்கல அப்படின்ற தாட்ஸ்லாம் எனக்கு வருது, அதெல்லாம் எடுத்து போடுங்க. என்னை யாருமே தாட்ஸ் ரொம்ப, ஏன்னா ப்ரெக்னன்சி டைம்ல வந்து எல்லாருமே நம்மளை வந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா அப்போ 2 உயிர் நம்ம ஒரே இடத்துல இருக்கு. ஸோ கேரிங் வந்து நம்ம மேல இருந்திருக்கும். அந்த அட்டென்ஷன் வந்து எப்பயுமே பிரெக்னன்சி விமன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப சோகமாவும் இருப்பாங்க சொல்றேன். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருடைய அட்டென்ஷனுமே அவங்க மேல இருக்கும். ஸோ வந்து அவங்க நல்லா இதா இருப்பாங்க. ஆனா ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இது கூட உன்னால பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி எல்லா உலகமே நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். நீ இப்போ ஒரு தாய் ஆகிட்ட, நீ இன்னும் அந்த மாதிரி இல்லை மாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பேசுறது இது எல்லாமே. இன்னொன்று உங்களுடைய கணவரை பார்த்தா அவங்களுக்கு நமக்கு ஒரு சில எரிச்சலாக வரும். யாரோ ஒருத்தவங்க சின்னதாக சொன்னா கூட நமக்கு வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி. அது கணவரை பார்த்து வர எரிச்சல் வந்து வரும், அம்மாவை பார்த்து வர எரிச்சல் வரும். நிறைய எங்க அம்மாவை திட்டியிருக்கேன். உண்மையை நான் சொல்றேன். எங்க அத்தை டெலிவரி டைம் 2 பேருமே எங்க அத்தை தான் பார்த்தாங்க. அத்தையெல்லாம் பயங்கரமா 2 பேரும் திட்டிருக்கோம். ஆனா எங்க அத்தை அதை ரொம்ப பெருசா எடுத்து அவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க டெலிவரி பார்த்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணாங்க. அதனால அந்த இப்போ ஒரு சில பேர் அதை அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களா இருந்தாங்க, நம்மள புரிஞ்சுக்காதவங்களா இருந்தாங்கன்னா இவன் என்ன இப்படி திட்டுறா அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய இஷ்யூவா கூட கிரியேட் ஆயிரும் நிறைய பேர் வீட்டுல. அப்படி அவங்களுக்கு வந்து கணவரை பார்த்தா வெறுப்பு வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலா எல்லாருக்கும் நடக்கக்கூடியதான ஒரு விஷயம்தான். அவங்க வந்து உங்க பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் தூக்கினாலும் சரி, அவங்க வந்து உங்க பிள்ளைங்களை பார்க்கலாட்டினாலும் உண்மையாமே நம்மளுக்கு அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க. அதை ரொம்ப பெரிய சீனா வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். நம்ம அன்னைக்கு அதை மன்னிச்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம ரிலாக்ஸ் ஆயிருக்கும். இப்ப அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஏன் அந்த பொண்ணு அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போறான்னா, அவ ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே அவ மனசுல வந்து 4 வருஷம் பண்ணிட்டா. அதுக்கு மேல இதை நீங்க வந்து அது அப்பப்ப ஓகே இதுதான் வேர்ல்டு, இது வந்து நார்மலா எல்லா விமனும் போற ஒரு பாதை தான், எல்லாருமே இதை தாண்டி தான் வந்திருக்காங்க. ஒரு காலத்துல நம்ம பாட்டி இப்படிதான் தாண்டி இருப்பாங்க. நம்ம பாட்டிலாம் 10-12 பிள்ளைகளை வந்து பெற்று எடுத்தவங்க. இத்தனைக்கும் அவங்களுக்குலாம் 15 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாருமே அப்போ அந்த ஒரு ஜேர்னி அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்திருக்கு. சரி நீங்க சொல்லலாம் அந்த காலத்துல யாருமே வேலைக்கே போனதில்லை. ஓகே நம்மளுடைய அம்மா காலத்துல அவங்க வேலைக்கும் போயிட்டு பிள்ளையும் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஒரு சீசன் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. இது ஒரு சீசன் தான், இதுவும் மாறும் அப்படின்றத மட்டும் நம்ம மைண்ட்ல. அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கும் நான் வந்து என்னோட இதுல இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கிறனால நான் அன்னைக்கு நடந்த நாட்கள்லாம் யோசிச்சு பாக்குறேன். என்னென்ன நமக்கு வந்து நடந்துச்சு. அந்த 3 மாசம், அது முக்கியமா அந்த டெலிவரி டைம்ல நடந்த அந்த நாள் 2ஆம் நாள். ஆனா எனக்குலாம் உண்மையா சொல்றேன், இப்ப எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா இப்ப எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சா, எனக்கு உண்மையாமே எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை. ஆனா நான் அந்த டைம்ல நானுமே ரொம்ப இவ சொல்ற அதே மாதிரி நானுமே ரொம்ப அந்த இதா இருந்தேன். இப்ப நான் அதெல்லாம் மறந்து இப்போ நீங்களே இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஐயோ இதுக்கெல்லாமா நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அவளுக்கு. ஏன்னா அதுக்கடுத்து வளர இதை விட பெரிய சின்ன பிள்ளை கை குழந்தை கூட பெட்டர் நமக்கு தோணும்.
குழந்தைய வளர்க்குறது ஒரு மாதிரி இது, ஸ்கூலுக்கு போற வயசுல கொண்டு வரது ஒரு மாதிரி இது, அது வேற ஒரு ஜேர்னி. இப்பெல்லாம் ஓவேது பண்ற ஜடையை பார்த்தா ஏ கம்முனு உட்காருடா அப்படிங்கிற மாதிரி. ஒரு 5 நிமிஷம் நான் இப்படி விட்டுட்டு திரும்பி வீட்டை நாளா மாத்திருவான். இழுத்து போட்டு அதை போட்டு இதை போட்டுன்னு எல்லாத்தையும். ஸோ அதான் சொல்றேன், அதுக்கு அந்த கை குழந்தை ஸ்டேஜே எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். இப்படித்தான் நம்ம. அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்ல, இந்த ஜேர்னியும் ஒரு மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா கிரேட்ஃபுல்லா ஆண்டவரே இதுக்கும் நன்றி. ஓகே, இப்ப யாருமே உங்களை ரொம்ப பாத்துக்கலையா, அட்லீஸ்ட் எனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்க்கு நன்றி. இனி இது கூட கிடைக்காம இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நம்ம அப்படிதான் நினைச்சுக்கணும். இப்ப எனக்கு கிடைச்ச ஹெல்ப் கூட நீங்க இந்த உலகத்துல நிறைய பேர் கிடைக்காம இருப்பாங்க, என் குழந்தையே கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு எனக்கு இப்ப நீங்க இந்த தந்திருக்கீங்க இந்த ஒரு லைஃப், அதுக்கு நான் நன்றி. ஏன்னா எப்பயுமே ஒரு நன்றி உனக்கு கிராட்டிடியூட் வரும்போது நமக்கு இருக்கிற எல்லா பேர்டன்ஸுமே வந்து மறைஞ்சிரும். அது உண்மைதான். இப்போ எங்கள் அக்காக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இருந்தேன் அவளுடைய இதில் வந்து நான் இருந்தேன். இப்போ எனக்குலாம் அடுத்து தங்கச்சி இல்லை. நான் வந்து எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தங்கச்சி இல்லை. ஆனால் என்னுடைய டெலிவரி டைம் வந்து அந்த ஒரு 7 நாள் வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு வந்து என் தங்கச்சி அவள் வந்திருந்தா. ஆனால் அவட்ட அப்போவே சொன்னேன், நீ இப்போ எனக்கு இருக்க, ஆனால் உனக்கு இதாகும் போது அக்காலாம் வந்து இதே மாதிரி 7 நாள் வந்து இருப்பேனாலாம் தெரியாது. ஆனால் நீ இப்போவே உன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோன்னு அப்போவே சொல்லிட்டேன் அவள்கிட்ட. அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டேஜுக்குமே வந்து. ஆனால் என் தங்கச்சி வந்து அப்போ வந்து இருந்தா. ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து இருந்தாளான்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. இப்போ எங்கள் அக்காக்கெலாம் நான் கேபி வந்து பிறந்ததுல இருந்தே நான் வந்து அவனை பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது நானே ஒரு 2 வயசு ஆனக்கு அப்புறம் தான் ஸ்டெடியா ஓகே எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே இனி நம்ம வீட்டுக்கு போனாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தக்கப்புறம் தான் நான் போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனா என் வீட்டை ரன் பண்ணவே எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையை மேனேஜ் பண்ணுன்றப்ப உண்மையுமே சொல்றேன், ஆண்டர் இந்த 4 வருஷத்துல இன்டீரியர் ஒர்க்கு எனக்குள்ள எவ்வளவோ பண்ணியிருக்காரு. பண்ணி ஒரு வீடுனா இப்படிதான் இருக்கணும், ஒரு குழந்தைய இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டர் நடத்தினா. அது அந்த ஒரு இது உண்மையாமே கேபி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்தனாலதான் ஒரு சில நேரம் ஓபேத்தை வந்து அதை அந்த ஹேண்டில் பண்றதுக்கு வந்து. ஆனா பிள்ளைங்க ஒன்னொன்னு வித்தியாசமான பிள்ளைங்க தான். அவன் பண்ற சேட்டையே இவன் பண்றான், ரொம்ப டிஃபரெண்டா கிடையாது. 2 பிள்ளைகளுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து வரதான் செய்யும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னா செகண்ட் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 20% நம்ம அதுல லேர்ன் பண்ணிருப்போம். கண்டிப்பா எப்படி ப்ரேயர் பண்ணணும், எந்த டைம்ல நம்ம இது பண்ணணும் அப்படிங்கும்போது. இப்போ நீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற உமனா இருக்கலாம், இல்லைன்னா சின்ன பிள்ளை கைப்பிள்ளை பிரெக்னெண்டா இருக்க விமன்ஸ் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாம நடுக்காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அந்த டே நேத்து வரைக்கும் நீங்க வந்து உங்களை பேம்பரிங் பண்ணிப்பாங்க, மறுநாள் உங்களுடைய அந்த அட்டென்ஷன் அப்படியே திரும்பும் இந்த சைடு, உங்களை வந்து அப்படியே வேற எங்கேயோ தள்ளின மாதிரி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி திடீர்னு ஒரே நாள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த மாதிரி. விடிய என்னைக்கோ ஒரு நைட்டு தூங்காதக்கே 7 நாள் நைட்டு நம்ம தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 8 மணி நேரம் தூங்காது அந்த தூக்கம் வந்து அது ஒரு 7 நாள் அந்த தூக்கம் வந்து நமக்கு வந்து நிக்குமா கண்ணுக்குள்ள. ஒரே நாள்ல வந்து நம்மளுடைய பொறுப்புகள் வந்து அதிகமாகும். அப்படியே தாய்மைன்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னி தான், அது டக்குன்னு வந்து மாறிடும். ஸோ ப்ரெக்னென்ட் விமன்ஸும் நீங்க இதை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இப்படிதான் நமக்கு இதாகுமா, ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தின இதை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம். சாதாரணமா நம்ம வீட்டுல உள்ளவங்க ஏதோ ஒரு சின்னதா சொன்னா கூட நமக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி வரும். அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. அது நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே அது நம்மளதான் சொல்றாங்க, நம்மள ஏன் இப்படி சொல்றாங்க, நம்மள ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். அதனால வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமான. இப்ப நீங்க ஹெல்ப் கேட்டு யாருமே பண்ணாட்டாலுமே கேஷ்ல எடுத்துக்கோங்க. அவங்களும் ஆவியானவர்கிட்ட பெலன் கேட்டுக்கோங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து எஸ்தமனையில ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், தேவதூதர்கள் வந்து பலப்படுத்துறாங்கன்னு இருக்கு. ஸோ யார் ஆண்டவர் வந்து மனிதர்கள்ட்ட சீசர்கள்ட்ட கேட்கிற 1 மணி நேரமாச்சும் எனக்காச்சும் ப்ரேயர் பண்ணப்பா, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அன்னைக்கு சீசர்கள் அவங்க போற வழி வந்து அந்த சீசர்களுக்கு தெரியவே இல்ல. அவங்க கேஷுவலா ஆண்டரை போய் ஆண்டருக்காங்க நம்ம என்னையா ஜெபம் பண்ண, அவர் தான் நமக்கா பண்ணணுங்கிற மாதிரி இருந்தாங்க. உண்மையாலுமே உங்க வீட்டுல உள்ள பேரண்ட்ஸோ உங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுல உள்ளவங்களோ அவங்களுக்கே யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ற நிலைமையில உட்கார்ந்து இருக்கவங்கள போய் நம்ம வந்து எனக்கு நீ உதவி பண்ண நம்ம கேட்கறது வந்து ரொம்ப. அப்போ உண்மையாலுமே தேவதூதர்கள் உன்னதத்துல இருந்து ஒரு பலன் வேணும், அப்படிதான் நீங்க வந்து கேட்கணும். நானும் அப்படிதான் கேட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு முடியாது, இது ஆப்ரேஷன் இது வேற. நான் பிரெக்னன்சி டைம்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாமிட்ல. எனக்கு கிட்டத்தட்ட 8 மாசம், நான் 9 மாசம் வரைக்கும் வாமிட் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இதுலயும்
இதில் ஆப்ரேஷனும் அதுக்கப்புறம் ஃபீடிங்லேயுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படிங்கும்போது எனக்குலாம் ரொம்ப டென்ஷனாக எரிச்சலாக தான் இருந்த மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் ஒரு நாள் தான் அப்போ தான் இந்த இதில் பைபிளில் உட்காந்து ஒரு பாஸோட மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து வேறு இதில் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வசனத்தை கோட் பண்ணி அவர் வேற ஒரு சத்தியம் சொல்லிட்டு தான். அப்போ தான் ஆவியானவர் சொல்கிறார், நீ வந்து தேவதூதர்களை உன்னை பலப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துக்கு தேவதூதர்கள் வந்து பலப்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அப்போ தான் நான் அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன். ஸோ நீங்கள் இப்பயுமே உங்களுக்கு வந்து சுற்றி யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாட்டினாலும் தேவதூதர்கள் உன்னதத்திலிருந்து வர்ற தேவதூதர்கள் பலப்படுத்துறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏன்னா ஆண்டவர் வசனம் இருக்கு, அவங்க வந்து பணிவிடை செய்கிற ஆவிகள். இயேசு கிறிஸ்துக்கு வந்து பணிவிடை செய்தான், மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்ஸ்ன்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. ஸோ நமக்கு வந்து ஆண்டவர் அவங்கள பணிவிடை செய்யும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார். கண்டிப்பா நமக்கு வந்து டிவைன் ஹெல்பர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணா போதும். பிசிக்கலா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாட்டினாலும் பரவாயில்ல, மேல இருந்து உங்களுக்கு அதுவே நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ், முக்கியமா இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம வளர விட்டுட்டோம்னா அதுதான் முத்துறதுதான் டிப்ரெஷனே. முத்தேச்சுன்னு வைங்களேன், நீங்க முத்த விட்டுட்டீங்க, அந்த டிப்ரெஷனான தாட்ஸை மட்டும் நீங்க முத்த விட்டீங்கன்னு வைங்களேன், அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு நாள் ரொம்ப ரியாக்ட் பண்ணி, அந்த பொண்ணு 4 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்கு. அந்த பிள்ளையால முடியல பாவம். அப்பப்ப ரிலீஸ் பண்ணிருங்க. உங்களால இது உங்களுக்கு ஹர்ட் ஆகுறீங்களா அதை ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா அநேகம் வந்து ஹர்ட் ஆனதா தான் இருக்கும். ஆமா, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, யாரும் அழுகுதே, அந்த பிள்ளைய அழுகிற பிள்ளையை என்னன்னாச்சும் பார்க்கலாம்ல அப்படின்னா அதை வந்து பார்க்க மாட்டாங்கன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். ஒரு டைம் ஓகே அவங்க அப்படின்னா அதோட விட்டுருங்க. நீங்க அவங்ககிட்டே நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான். ஹெல்ப் எதிர்பார்க்க வேண்டாம். ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா ஓகே, ஹெல்ப் பண்ணாதவங்களை போட்டு 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 நம்ம எதிர்பார்க்க, அப்படிங்கும் போது நம்ம வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். ஸோ நமக்கு டிவைன் ஹெல்பர்ஸ் கண்டிப்பா நமக்கு வந்து இறங்குவாங்க. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறு எடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை நீங்க தான் ஆண்டவர், என் ஹெல்ப் நீங்க தான், மேல இருந்து எனக்கு ஹெல்ப் வேணும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க நியூஸ்லாம் அந்த சின்ன பிள்ளையெல்லாம் கொலை பண்ற மாதிரியும் நிறைய இடையில எல்லாம் இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட நடக்குது. ஸோ தயவு செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க யாரும் இந்த மாதிரி நிலைமையில போயிடாதீங்க, அவ்வளவுதான். அது மாதிரி எப்பயுமே அந்த டென்ஷனா இருக்கிற மாதிரி மைண்ட் செட்டையும் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா, ஓகே இது எல்லாரும் கோ த்ரூ பண்றதா, இதை மட்டும் நினைங்க. நம்ம பாட்டி க்ரோ த்ரூ பண்ணியிருக்காங்க, நம்ம அம்மா கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, இப்போ நான் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் என் வீட்டில் உள்ள எங்கள் அக்காமார்கள்லாம் வந்து இந்த வழியாக தான் போயிருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இதுதான் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் இதான் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு புதுசு கிடையாது, எல்லாரும் போன ஒரு பாதை, ஆனால் நான் வந்து இப்போ போயிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் நினச்சிட்டாலே போதும். ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம கஷ்டப்படும் போது எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கும் போது அதுவே ஒரு சில நேரம் இதா இருக்கும். நான் இங்க தூங்க சொன்ன மாதிரி நான் இங்க தூங்காம இருக்கேன், உங்களை எல்லாம் நல்லா தூங்குவாங்க. உண்மையாமே இப்போ ஒரு சில நேரம் பார்த்தா அப்படிதான் தோணும். எனக்கு என்ன இப்பெல்லாம் ஒரு வயசு ஆனாலும் ஆனா நம்ம அந்த மைண்டுக்கு வந்துக்கணும், அவ்வளவுதான். அவங்க முழிச்சிருக்க நேரம் அவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்களா, ஓகே அந்த ஹெல்ப்பை வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கிரேட்ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு ஓகே அவங்க தூங்குறாங்கன்னா போட்டோம், ஆண்டவர் நமக்கு தான் அந்த பாரம் கொடுத்துருக்காரு. அதனால ஒரு சில நேரம் பிள்ளைங்க வந்து கத்துறத வந்து உங்க கணவன்மார் காதுல கேட்காதுன்னா உண்மையாலுமே உங்களுக்கு கேட்காதுன்னே நினைச்சுக்கோங்க. நம்ம வந்து அதை விட்டுறணும், அவ்வளவுதான். ஒரு தாய்க்கு வர்ற உணர்வுகள்ன்றது வேற, தகப்பனுக்கு வர உணர்வுகள் வேற. என்னுடைய கணவர் தான் அடிக்கடி சொல்லுவார், நீங்க என்னம்மா ஒரு 10 மாசம் அடுத்து 1 year சுமந்துட்டு விட்டுருவீங்க, அடுத்து காலமெல்லாம் நாங்க தானம்மா சுமக்கணும். அதுவும் உண்மைதான். அதுக்கு அடுத்து நம்ம கடை கிடைக்கும், நம்ம கண்டிப்பா கூட்டு போறது கிடையாது. பிள்ளைங்க ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம கிட்டே நிக்குங்க, ஒட்டிகிட்டே நிக்குங்க. அதுக்கப்புறம் அப்பா வெளியே தான் அதனாலும் அவங்க அப்பா அதனாலும் கேட்குங்க அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு வந்துருங்க. ஸோ அது வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்டேஜ். ஓகே அப்பாடா நமக்கு அந்த நேரம் வந்து நமக்கு ஃப்ரீ உண்மை அதுதான். நிறைய நேரம் அப்பான்னு தான் வந்து போவாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களை பொறுத்தளவுக்கு யாரா வெளியே கூட்டு போறாங்களோ அவங்க தான் போவாங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்க பெருசா வளர்ற பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா சின்ன வயசுல இருந்தே உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. முக்கியமா வந்து என்ன பண்ணான்னா கொஞ்சம் பிள்ளைங்க வந்தக்கு அப்புறம் அவங்கள நம்மளோட இன்வால்வ் பண்ண வைக்கும் போது நமக்கு வந்து ஆண்டரோட இப்ப நம்ம இப்ப அவனே கேபியே வந்து கொஞ்ச நேரம் அவனவே பைபிள் எடுத்துட்டு வருவான். அவனுக்கு ஒரு நோட்டு டிராயிங் பண்றதுக்கு வச்சிருப்பான், எனக்கு பைபிள் வச்சிருப்பான். ஒரே டேபிள் மாதிரி வச்சு நீ இதை படி, நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவங்களே இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஓகே அம்மா வந்து பைபிள் படிப்பா, அம்மா வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவா அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிரும். கண்டிப்பா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல உள்ளவங்க நம்ம உண்மையாம ஆவிக்குரிய ரீதியிலையும் அதை சின்ன வயசுல இருந்தே ஊட்டி வளர்க்கணும்.
நம்ம நல்ல நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி குணநலங்களையும் இப்போ இருந்தே வந்து அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப வித்தியாசம். பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் பிள்ளைங்க பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களை ஒழுக்கத்தில் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்கும் போது வந்து அதுவுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சி விமென்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்பீங்க உங்களுக்குலாம் என்ன எங்களுக்குலாம் அதை தான் சொல்கிறேன். நான் அதான் சொல்கிறேன், நான் ப்ரெக்னென்ட்டில் ஆனதுலேருந்து ப்ரெக்னென்சி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆஃப்டர் டெலிவரி இருந்து அவனோட ஃபீடிங் டைம்லேருந்து கிட்டத்தட்ட எப்போ அவனுக்கு ஃபீடிங் நீ பண்ணனா அப்போ தான் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாக அந்த 1.5 மாதமாக தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அவ்வளோதான், மித்தபடி இல்லைன்னா எனக்குமே இதே ரொட்டீன் தான். நான் இப்போ என்ன சொன்னேன்னா இதுதான் எனக்கும் இருந்திருக்கு. அது அவ்வளோதான், நம்ம தான் அதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் டிப்ரெஷன் ஆகி இது நிமித்தம் ஆண்டவர் விட்டு விலகி அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் நம்ம வந்து சக விசுவாசிகள் சக தேவ பிள்ளைகள்லாம் எப்படி போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.